வணக்கம் மக்களே, இது உங்களின் மிஸ்டீரியஸ் மிஸ்ட்ரி சேனல். நான் உங்களின் எழில். உலகத்தில் எத்தனையோ மர்மங்கள் இன்னைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. அந்த வகையில் நம்ம இன்னைக்கு ஒரு மர்மமான இடத்தை நோக்கி தான் பயணம் செய்ய போறோம். நம்ம நிதிவனத்தை நோக்கி மிஸ்டீரியஸ் ஹிஸ்டரி வழியாக இந்த பயணத்தை தொடங்க போகிறோம். தயாராகுங்கள். நிதிவனத்தை நோக்கிய ஒரு பயணம் நமது மிஸ்டீரியஸ் ஹிஸ்டரி வழியாக. முதல்ல நம்ம இந்த நிதிவனம் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்றத பத்தி பார்க்கலாம். நிதிவனம் இது உத்தரப்பிரதேச மாநிலம் மதுரா மாவட்டம் பிருந்தாவனம் என்ற இடத்தில் மையப்பகுதி தான் இந்த நிதிவனம். இந்த நிதிவனம் ஒரு வறண்ட நிலப்பரப்பு கொண்டது. இங்க இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே சிறிய வகையான தாவர வகை மரங்கள் தான் இங்க இருக்குது. அதுவும் எல்லாமே பசுமை நிறைந்த சோலையாக தான் இந்த நிதிவனம் எப்பவுமே காட்சியளிக்கும். ஆனா இந்த பகுதி ஒரு வறண்ட நிலப்பரப்பு. இங்கு பசுமையான மரங்கள் புல்வெளிகளை பார்க்கும் பொழுதே இது ஒரு மர்மம் தான் அப்படின்னு நமக்கு தோணும். இந்த மர்மமான இந்த நிதிவனத்துக்கு நிதிவனம்னு பேர் வர காரணம், நிதினா பொருள் அல்லது புதையல் அப்படின்னு சொல்லுவோம். வனம் அப்படின்னா அதிலிருந்து ஒரு காட்டு பகுதி. இதுதான் நிதிவனம் என்று சொல்லுவோம். இந்த நிதிவனம் ராதா கிருஷ்ணர் காலகட்டத்தில் ராதாக்காக கிருஷ்ணர் அமைத்த இடம்தான் இந்த நிதிவனம். இந்த நிதிவனத்துல அப்படி என்ன மர்மம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த நிதிவனத்துல தான் இன்னைக்கும் ராதா கிருஷ்ணருடைய ராச லீலை நடக்கிறதா இங்க இருக்கக்கூடிய மக்கள்கள் சொல்றாங்க. இங்க ராச லீலை இப்பவும் நடக்குது அப்படின்னு. எப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பறவைகளாகட்டும் விலங்குகளாகட்டும் எல்லாமே 7 மணிக்கு மேலே எல்லாம் அதோடைய இருப்பிடத்தை நோக்கி போயிடும். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மக்களும் 7 மணிக்கு மேலே வெளியே போக மாட்டாங்க. எல்லாருமே வீட்டு திரும்பிடுவாங்க. இங்கே 8 மணிக்கு ராசலீலையுடைய உச்சகட்டமான ராசலீலை நடக்கிறதா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க. எப்படின்னா இங்கே நிறைய கொலுசு சத்தம் கேட்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மர்மமான புல்லாங்குழல் இசையும் ஒலிக்கும் அப்படின்னு. இங்கே ஏன் இந்த 7 மணிக்கு மேலே யாரும் இங்கே போக மாட்டாங்கன்னா, இந்த நிதிவனத்தில் இந்த ராசலீலையை வெறும் சாதாரண மனிதர்களால் இதை பார்க்க முடியும். அப்படி மீறி இதை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு கண் பார்வை இல்லாமலும் காது கேட்காமலும் சிலருக்கு மனம் குன்றிய நிலையிலும் மன பாதிக்கப்பட்டவங்களாகவும் இருக்கிறதுனால தான் இந்த ராசலீலை சாதாரணமாக யாராலையும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லை, இங்கே இன்னொரு மர்மமும் இருக்கு. அது என்னன்னா இங்கே இருக்கக்கூடிய பாகி பிகாரி கோவில். இந்த கோவிலும் 7 மணிக்கு மேலே நிறைய மூடிடுவாங்க. இந்த பாகி பிகாரி கோவில் பக்கத்துல தான் ரங் மகால் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. இந்த ரங் மகால்ல ஒரு சந்தன மரத்தால் செய்யப்பட்ட ஒரு கட்டில் அமைப்பாங்க. அந்த கட்டிலில் நல்ல அலங்காரம் பண்ணி விடுத்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே தண்ணி பழங்கள் எல்லாமே வச்சுட்டு இந்த ரங் மகாலை மூடிட்டு போயிடுவாங்க. மறுநாள் காலையில் பார்க்கும் பொழுது இந்த இடம் எப்படி இருக்குன்னா, இதை பயன்படுத்திட்டு நம்ம இருந்தோம்னா எப்படி இருக்கும், இதை பயன்படுத்திட்டு நம்ம விட்டுட்டு போயிட்டோம்னா எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல இருந்திருக்கு. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல ராசலீலை முடிந்த பிறகு ராதாவும் கிருஷ்ணரும் இந்த ரங் மகாலில் ஓய்வெடுக்கிறதா இங்கே இருக்கக்கூடிய மக்களும் இந்த அர்ச்சகர்களும் சொல்கிறாங்க.
இதுதான் இந்த நிதிவனத்தில் இருக்கக்கூடிய மர்மம். இது இன்னைக்கும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது.